வீட்டில் வந்து சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்தில் பண்ணுறது விசேஷம்? ஜாகரம்னா விழித்து இருத்தல், அப்படி முடிஞ்சா இருக்கலாம். நீங்க இல்ல நான் சாப்பிடாம இருக்கேன் இருங்கோ, இல்ல நான் பூஜை மட்டும் பண்றேன் இருங்கோ, மூணுமே பண்றீங்க இருங்கோ, ரெண்டு பண்றீங்க முடிஞ்சா பண்ணுங்கோ. ஆம்புலன்ஸ் அவா வண்டி ஓட்டுறா, ஒரு டாக்டர் அவா நிக்கணுமா? நம்ம ஜவான்கள் அங்க நிக்கிற ஆர்மி அங்க இதுல பார்டர்ஸ்ல அவா இல்ல சிவராத்திரி நிக்கணுமா? வேண்டாம். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைவருக்காகவும் சென்றடைகிறது. இந்த அலங்காரம்ன்றது மூலஸ்தானத்துல காரணம் இல்லாம நம்ம அலங்காரங்களே பெருசா பண்ணக்கூடாது. புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணலாங்க. பல இடங்கள்ல என்ன பண்றாங்க, ஒரு சுவாமி 4 கை இருக்குன்னா அது 8 கை வச்சு அலங்காரம் பண்றாங்க. மூலஸ்தானத்தில் தொடவே கூடாதுங்க, அது மூலங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாசி மாதம் வந்தவுடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது வந்து சிவராத்திரி தான். ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து ஒரு அந்த பருவநிலை மாற்றங்கள் ஆகட்டும், அதிலேருந்து தான் நமக்கு வந்து எல்லாம் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் பல நிகழ்வுகள், அதுக்கடுத்து வந்து தமிழ் புத்தாண்டு வரும், அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து வைகாசி, அப்படியே வந்து ஒரு ஆண்டே நமக்கு தொடங்கிறது என்ன சித்திரையில் இருக்கலாம். ஆனால் சைவர்களுக்கு வந்து சிவராத்திரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதை பற்றின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த தகவல்களை எல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக தான் சிவாச்சாரியர் ஐயா நம்மளோட இருக்காங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். சிவராத்திரி வந்தாச்சு. ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை இல்லை சதுர்தசி வந்து சிவராத்திரி, மாத சிவராத்திரியாக இருக்குது. இது மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி. என்ன வித்தியாசம், என்ன செய்யணும்? இது கும்ப மாசம்னு பேருங்க ஐயா. மாசி மாதத்திற்கு கும்ப மாசம்னு பேரு. கும்பம் நம்ம பாக்குறோம், சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது. இப்பொழுது கும்ப மாசம்னா கும்ப ராசியில் இருக்கிறார், மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வருவதுதான் மாசி மாதம். அது பார்த்தோம். அப்ப இந்த கும்ப மாசம்னாலே ஒரு கும்பம்னா எப்படி இருக்கு, ஒரு கும்பம் இருக்கு. நீங்க வெளியில இருந்து ஒரு கும்பத்தை பாக்குறீங்க, ஒரு குடத்தை பாக்குறீங்க. கும்பம்னா ஒரு குடம், இந்த குடம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கு, குடத்துக்குள்ள நமக்கு உள்ள பார்த்தாதான் தெரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, அலங்காரமா இருக்கு, எல்லாம் ரைட்டு. உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கா, உள்ளுக்குள்ள அரிசி இருக்கா, உள்ளுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்றது எப்ப தெரியும்னா திறந்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்ப இந்த கும்ப மாசம்னு பார்த்தோமானால், கும்பத்தில் சூரியன் இருக்கக்கூடியது பொதுவா கும்ப மாசம். இந்த இடத்துல பார்த்தோமானால் சிவபெருமான் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். வெளியில பார்க்கும்போது நம்ம சரீரம் தான் இருக்கு. சைலபதி சார், ஷண்முக சிவாச்சாரியர் எல்லாம் வெளியில இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்க்கக்கூடிய அந்த இன்னர் சர்ச் உங்களுக்கு அந்த உள்ள போறோம் பாருங்க, அந்தர்முக சமாராத்தியான்னு உள்ளுக்குள்ள போய் நாம் யார் நம்மை இயக்குகிறார்கள். அப்படி நம்ம சமயத்துல என்ன சொல்றாங்க ஐயா, கடவுள் நம்முள்ளும் இருக்கிறார், உலகம் முழுக்கும் வியாபித்தும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் என்பதே இல்லைன்றதை நம்ம தெளிவா சொல்றோம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்ல அங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார்ன்றதுல நம்ம சித்தாந்தம் நம்ம பார்க்கிறது. அப்ப இந்த கும்ப மாசத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாசம் சொல்றோம் பாருங்க, வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி. கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை, அமாவாசைக்கு முன்னாடி நாள் இரவு மகாநிஷி என்று கூறுவார்கள் ஐயா. 11:36 to 12:24 வச்சுக்கோங்க. அந்த 48 minutes, 11:36 இரவு to 12:24, 2 நாழிகை. ஒரு நாழிகைன்றது 24 நிமிடங்கள். இது 48 நிமிடங்கள் வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல 11:45 to 12:15 அந்த 30 நிமிஷம் சில இடங்கள்லயும் இருக்கு. பட் பொதுவா நமக்கு அது 2 நாழிகைகள். மகாநிஷின்றது அந்த 12 மணி மிட் நைட்ல 12 நிமிஷம், 24 நிமிஷம் முன்னாடி இந்த பக்கம், 24 நிமிஷம் அந்த பக்கம், 48 மினிட்ஸுங்க. அப்ப சதுர்தசி இருக்கணுங்க. சதுர்த்தினா 4, சதுர்தசினா 14. தேய்பிரையில் வரக்கூடிய 14வது திரை அந்த திதியானது இருக்க வேண்டும். அன்னைக்கு அது மாசி மாதம் வரும்போது அதுக்கு மகா சிவராத்திரி, மாசம் வரும்போது மாச சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் சதுர்தசி அன்று இரவு இந்த டைம்ல இந்த நைட் இருக்கா வியாப்தி, அப்பனா அன்னைக்கு சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் இந்த மாசி மாசம் கும்ப மாசத்தில் கும்பகம்னு நம்ம பார்த்திருக்கோங்க. பூரகம், கும்பகம், ரேச்சகம்னா காற்றை நீங்க இழுப்பது பூரகம், உள்ளே நிலைநிறுத்துதல் கும்பகம், வெளிவிடுதல் ரேச்சகம். அப்ப காற்றை அப்படி நான் விடும் பொழுது அந்த வெளியே இருக்கக்கூடியதை உள்ளே இழுக்கிறேன்,
உள்ளே நிலைநிறுத்துகிறேன். அதுக்கு கும்பகம்னு பேரு யோகத்துல. அதான் கும்பாபிஷேகம் பேரு. கும்பாபிஷேகம்னா கும்பத்தினால அபிஷேகம் பண்றது இல்ல, அது திருக்குட நன்னீராட்டு விழான்ற. அதுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழாக்கும் கும்பாபிஷேகத்துக்கு சம்பந்தமே இல்லை, டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஏன்னா கும்பாபிஷேகம்ன்றது அந்த டேர்ம் கும்பம்ன்றது என்னன்னா அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கடவுளை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துதல். அப்ப எப்படி நீங்க கும்பத்தினால் திருக்குட நன்னீராட்டு விழான்னு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அப்ப டெய்லியும் தான் குடத்தினால அபிஷேகம் பண்ணுவோம், டெய்லியுமே கும்பாபிஷேகமா? நான் சொல்றது புரியாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் we cannot change. அது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த கும்பகம், இந்த கும்பராசியில் இந்த இடத்துல வரும்போது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று, அப்ப அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு லிங்கோத்பவ காலம்னு பேருங்க ஐயா. சிவலிங்காகாரமா சுவாமி வெளிப்பட்டு நமக்கு, சுவாமி எப்படி வேணா அரூபம்னு பேருங்க, அவருக்கு ரூபமற்றவர், ரூபத்தையும் எடுக்கிறார். ரூபா அரூபம் தான் சிவலிங்கம். நம்ம ஒரு தடவை சிவலிங்கத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் டீட்டெயில்டா. சிவலிங்காக்காரம் ஏன் அந்த ஷேப் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை பார்த்தோம்னா சிவலிங்கத்துல ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் இல்லாம இருக்கு. நீங்க நட்டேஸ்வரர் நடராஜர்னா கை கால்லாம் இருக்கு தெரியறது, நீங்க அரூபமா இருந்தா தெரியல, அரூபமாவும் இருக்கார். இந்த ரூபா அரூபம்னா சிவலிங்கம். அப்ப இந்த சிவலிங்கத்துல லிங்க உத்பவம், லிங்கம்னா காரணம், இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமானவர் சிவலிங்கம். அந்த ஆகாரமே அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. அதனால நீ யோகிகள் ஞானிகள் எல்லாரும் சிவ பூஜை பண்ணுவோம். நீங்க சன்னியாசிகளும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, சிவலிங்காகாரமா இந்த சதாசிவமூர்த்தின்னு பேருங்க ஐயா. அப்ப இந்த கும்பமாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி அன்று இரவு மகாநிஷியின் பொழுது, சதுர்தசி இருக்கும் பொழுது, அப்ப இந்த லிங்கோத்பவ காலத்தில் சிவலிங்காகாரத்தில் அந்த லிங்க வடிவமாக அந்த தேஜோதண்டம் என்று கூறுவார்கள். அந்த தண்டம்னா நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்டிக்குன்னு பார்த்தோம். அந்த தேஜோதண்டம்னா நெருப்பு பிழம்பு எப்படி இருந்தா அப்படி இருக்கும் உங்களுக்கு. அது உத்பவமான காலம், அது சிவலிங்கம் உத்பவம். மாதிரி பார்வதி அம்பாள் தபஸ் பண்றா. தபஸ் பண்ணும்போது சிவபெருமான் கிட்ட அம்பாள் சிவபெருமான் அனுகிரகம் செய்தனாலும் லிங்கோத்பவ காலம். லிங்க உத்பவம்னா பிரம்மா விஷ்ணு அது மட்டும் இல்லாமல் பார்வதி தபஸ் பண்ணி குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும். எப்படி தாயார் நம்ம கிட்ட ஒரு விஷயம், நம்ம ரெக்கமெண்டேஷனே அம்மாட்ட தான் போவோம், அப்பாட்ட போய் நேரம் சொல்ல மாட்டோம். ஒரு இதுக்கு போறோம், டூருக்கு போறோம்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லுமா, நான் அம்மா சொல்லிட்டா அப்பா கேட்டுருவா. ஸோ நம்ம இதுல இந்த எல்லா இதுமே வைஷ்ணவத்திலையும் மகாலட்சுமி மூலியமா விஷ்ணுவை நம்ம போய் ஆராதிக்கிறது. மகாலட்சுமி ஆராதனை ரொம்ப முக்கியம். தாயார் அதாவது உருவமற்ற சக்தியை உருவம் எடுத்துக்கொண்டு நமக்கு நம்ம பார்த்தோமாங்க ஐயா. உருவம் இருக்கா உருவம் இல்லையா? நமக்கே உருவம் இல்லையே, அப்பயே நீங்க உங்க போட்டோன்னு உங்களை போட்டுக்கிறீங்க, நீங்க ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க. அப்ப லௌகீகமான வாழ்க்கைக்கு இந்த இது தேவை. வச்சுக்கிறேன் நான் பர்மனண்டா கிளம்பும் போது இதெல்லாம் விட்டுட்டு போறேன். அப்ப ஆதார் கார்டு ஒண்ணு கொண்டு போறது இல்லை. அப்ப சுவாமியும் நமக்காக இந்த ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்தந்த ரூபங்கள்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த நீங்க புது உருவத்தை நீங்க கற்பிக்க முடியாது. இந்தந்த ரூபம், இந்தந்த எனர்ஜி, இந்த ஃபார்ம்ஸ். பைரவர்னா பைரவர் தான், இவ்வளவு கைகள்னா இவ்வளவு கைகள் தான். இல்ல நான் பைரவர் கனவுல கண்ட நான் இப்படி பண்ணுவேன்றது நம்ம பண்ணிட்டோமானால் அது கம்பேட்டிபிலிட்டி வேலை பார்க்கணுமே. அப்ப இந்த சிவலிங்காகாரமா வந்து லிங்கோத்பவ காலம், மகாநிஷின்னு இது 4 காலங்கள் பண்றாங்க ஐயா. 4 காலங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் 4 3 யாமம்னு ஏற்கனவே பார்த்தோம். போன தடவை பார்த்த போது யாமம்னா அதான் ஒரு ஜாமம்னு தமிழ்ல ஜாமம்ன்ற யாமம். ஒரு யாமம்னா 3 hours. ஈவினிங் 6 இரவு, இந்த பண்றோம் இரவு ஆரம்பித்து இரவு பூர்த்தி. அதுக்கு இந்த 4 யாமங்களிலும் சிவபெருமானை விசேஷமாக பூஜிப்பது. நீங்க மூச்சின் இருக்கிறதும் அது ஜாகரணம்னு இங்க 3 இருக்குங்க ஐயா. பூஜை பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், ஜாகரணம் இருக்கலாம். ஜாகரணம்னா விழித்து இருத்தல், அப்படி முடிஞ்சா இருக்கலாம். நீங்க இல்ல நான் சாப்பிடாம இருக்கேன் இருங்கோ, இல்ல நான் பூஜை மட்டும் பண்றேன் இருங்கோ. 3மே பண்றீங்க இருங்கோ, 2 பண்றீங்க முடிஞ்சா பண்ணுங்கோ. ஒண்ணுமே பண்ணல முடியாட்டாலும் கவலைப்படாதீங்க. ஆனால் நான் இதுக்கு விளையாட்டுக்கு சொல்லுங்க, ஏன்னா சில பேரால முடியாது. அவ வேலையில இருந்துருப்பா, நான் கோவிலுக்கு போலியேன்னு மனசு கஷ்டப்படக்கூடாது. நான் சொல்றது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் மனசு கஷ்டப்பட்டுண்டோ ஒரு தொய்வு வரக்கூடாதுங்க ஐயா. கடவுள் பார்த்து போறோம். நான் போக முடியாதனால போகல, போனா சிறப்பு தான். போக முடியல கவலைப்படாத, சிவார்ப்பணம். நான் இன்னைக்கு நான் பண்ண வேலையை நான் சிவா நான் உனக்கு அர்ப்பணம் பண்றேன். புரியுதா? ஐயா வண்டி ஓட்டுறாங்க ஐயா, டிரைவர் வண்டி ஓட்டுறாங்க. இப்ப நீங்க பஸ் டிரைவர்னா பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணிக்கு அவங்க எப்படி நான் சிவராத்திரி நாங்க ஒரு இடத்துல நிக்க முடியுமா? நிக்க கூடாது. ஆம்புலன்ஸ் அவ வண்டி ஓட்டுறா, ஒரு டாக்டர் அவ நிக்கணுமா? நம்ம ஜவான் நம்ம ஜவான்கள் அங்க நிக்கிற ஆர்மி அங்க இதுல பார்டர்ஸ்ல அவ இல்ல சிவராத்திரி நிக்கணுமா? வேண்டாம்.
நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைவருக்காகவும் சென்றடைகிறது. யாரெல்லாம் முடிகிறதோ செய்யுங்கள், முடியாத போது எவ்வளவு முடிகிறதோ நம்ம 4 காலமும் சுவாமிக்கு. இந்த 4 காலம் அப்படிங்கிறது என்ன டைட்டில்? இப்போ முதல் காலம்ங்கிறது எந்த? 6லேருந்து 9ங்க. 6லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3 மணி, 3லேருந்து 6, 3லேருந்து 3 hours, 6 மணிலேருந்து 6 மணி வரை. 6 மணி வரைக்கும். இப்போ ஆலயங்கள்ல ஒவ்வொரு காலத்துக்கும் சுவாமிக்கு ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்வாங்க. அப்படி முதல் காலத்துல என்ன அது ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு இல்லைங்க. அவங்களுக்கு எப்படி சிவபெருமானுக்கு வெறுமனே இதுதாங்க அலங்காரம். அவருக்கு மேல ஒன்றும் வேற ஒன்றும் இதுவா பண்றதுன்னு இல்லைங்க. அவருக்கு பில்வம்னா சாத்தலாங்க. இந்த விசேஷமா அந்த அன்னங்கள், விசேஷமா அன்னங்கள் நிறைய, இந்த மிளகு ஓரை, அப்புறம் இந்த சக்கரை பொங்கல், இது மாதிரினா பண்ணலாம். விசேஷ அன்னங்கள்னா இருக்கு. இந்த அலங்காரம்ன்றது மூலஸ்தானத்துல காரணம் இல்லாம நம்ம அலங்காரங்களே பெருசா பண்ணக்கூடாது. புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணலாங்க. பல இடங்கள்ல என்ன பண்றாங்க, ஒரு சுவாமி 4 கை இருக்குன்னா அது 8 கை வச்சு அலங்காரம் பண்றாங்க. மூலஸ்தானத்தில் தொடவே கூடாதுங்க, அது மூலங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இதுவா இருக்கும். தனியா நீங்க அலங்காரம்னு ஒரு கொம்பை வச்சு நீங்க தனியா நீங்க பண்ணா, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அலங்காரம் பண்ணி வைக்கிறா, சந்தானா வச்சு பண்றா, அது பண்ணலாம். பண்ணி திரும்பி கரைச்சிடணும் மரியாதையா. அது வேற. மரியாதையா இருக்கணும். ஒரு உருவம் வருதுன்னா அதுக்கு மரியாதை வேண்டாமா? ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு பிக்சர் இருக்கு, அதை நீங்க கீழே போட்டக்கூடாது. மரியாதையாச்சு. நமக்கு முதல் குடிமகனாச்சு, இந்த மரியாதை இருக்கணுமே. நம்ம தேசத்தினுடைய கொடி இருக்கு, அதுக்கு மரியாதை இருக்கு. சுவாமி சின்னம் அப்ப இருக்கிற மூலவர் சுவாமியில, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், பேர் சொல்ல. அங்க போன முருகனுக்கு அறுபடை வீடும் நாங்க அலங்காரம் பண்ண போறோம், ஒவ்வொரு நாளும் பண்றான்னு சொன்னா. மூலஸ்தானத்துக்கு பண்ண போறாங்க. நான் கேட்டேன் எப்படி பண்ணுவீங்கன்னு. இல்ல பண்ணுவோம். நான் கேட்டேன் தண்டாயுதபாணி எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த வள்ளி தேவசேனா இருக்காங்க, மறைச்சிருவான்னாங்க. அது எப்படி மறைக்க முடியும்? சுவாமி உயிரோட இருக்க. ஸோ மூலவரில் நீங்கள் எந்த அலங்காரம்னா நீங்கள் வஸ்திரங்கள்னால அலங்காரம் பண்ணலாம், கவச்சங்கள் பண்ணலாம், வெள்ளியோ வைரமோ தங்கமோ கிரீட்டங்கள்லாம் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கை இதுவோ இது சேர்த்துக்கிட்டுனா பண்ணக்கூடாது. ஆயுதங்களோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. உற்சவர் பேரமா இருந்தாலும் எது விகிதமோ அதான் பண்ணாங்க. உற்சவர் பேரங்கள் அலங்காரத்துக்குன்னு இருக்கு பாருங்க, அதுல பண்றது வேற. அப்ப கூட நீங்க இருக்கிற சுவாமிய பிள்ளையார முருகன் மாதிரி நான் அலங்காரம் பண்றேன் அப்படின்றத மாத்துறதுன்றது கூடாது அப்படின்றது ஆகமங்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம பக்தியினால நான் பண்றேன்னா அந்த இடத்துல அப்ளை ஆகாது, அந்த ரூல் தான். அப்ப இந்த சிவராத்திரி அன்னைக்கு ரெகுலரா சுவாமிக்கு நிறைய அபிஷேக பிரியாக சிவாகன்னுங்க, நிறைய சுவாமிக்கு விதவிதமா அபிஷேகம் பண்ணா. நிறைய பால், தயிர், பஞ்சகவ்யங்கள், இந்த அப்புறம் பஞ்சாமிர்தங்கள், நிறைய பழரசங்கள், நிறைய அபிஷேகம் பண்ணலாங்க. அபிஷேகம் பண்ண சிறப்புங்க. இந்த இதுல அபிஷேகம் பண்ண நிறைய நைவேத்தியம் பண்ணலாங்க. நைவேத்தியம் பண்ணி விநியோகம். நீங்க அன்னைக்கு யாராவது கோவிலுக்கு போறா, நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், வருத்தத்து போது அப்ப அவங்க நைவேத்தியம் கொடுக்குறாங்கன்னா சுவாமியுடைய சிவ நிர்மால்யமாச்சு, அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வீட்டில் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்தில் பண்றது விசேஷம்? நம்ம 3-4 காலங்களும் பண்றது சிறப்பானதுக்கு. நம்பர் 1, 4 காலங்களும் முடியலன்னா அந்த மகாநிஷின்னு சொன்ன பாருங்க, அது வரைக்கும் அதை முழிச்சுட்டு பண்றது நல்லது. அந்த 2வது காலம் முடிச்சு அது வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு படுத்துட்டு திரும்பி நீங்க விடியற் காலையில் எழுந்து கூட உங்க ஜபம் பண்ணலாம். வேணும்னா பிரேக் வேணும்னால 4 மணி நேரமா தூங்கணும்பா அப்படின்னா பண்ணலாம். மகாநிஷி வரைக்கும் கண்டிப்பா முழிச்சுட்டு இருக்கணும். அதாவது இரவு 11:24 11:36 12:24 12:24 வரைக்கும், 11:36 12:24 minutes மகாநிஷின்னு பேருங்க. ஓகே. அந்த சமயத்துல முடிச்சு, அந்த சமயத்துல நிறைய சக்திகள். அந்த சமயம் தினமுமே இப்ப எங்களுக்கு இப்ப சிவாச்சாரியர் போது எங்களுக்கு தீட்சை பெற்றாதான் சிவாச்சாரியார்னுங்க. ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணுவாங்க. ஐயா சிவாச்சாரியன்றது இந்த ஆச்சாரிய அபிஷேகம் ஆயிருக்கணுங்க. அப்பதாங்க பண்ணும்போது எங்களுக்கு துரிய சந்தியான்னு பேருங்க. 4வது காலத்தில் எழுந்து நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோமோ எழுந்து சிவபெருமானை அந்த மகாநிஷி நேரத்தில் தியானித்து, அந்த துவாதசாந்த பெருவெள் தியானித்து திரும்பியும் படுத்துக்கொள்ளணுங்க தினமுமே. சில நேரம் பண்றேன், சில நேரம் தூங்கிடுறேன். நல்லா எப்பயுமே பண்றேன், 3 வேளை ஒழுங்கா பண்ணிடுறேன். துரிய சந்தியான்றது. ஆனா அது மாதிரி பண்றவா ஒன்னும் இருக்கா, ஸ்ரத்தையா பண்றவாலாம் இருக்கா. 4வது காலம், அந்த காலம் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த அம்பாள் இதுலயும் அந்த சாக்த இதுலயும் அது மாதிரி இருக்கு. இதெல்லாம் மந்திர பலத்தை அதிகரிச்சு கொடுக்கக்கூடியதுங்க. மந்திர பலத்தை இப்ப நிறைய பேர் பொதுவா 9 மணிக்கு மேல பூஜை பண்ணக்கூடாதுன்றது பொதுவானதுங்க. இது பூஜை இல்லைங்க. இப்ப சிவராத்திரி, நவராத்திரி,
ஏகாதசினா வேறங்க, அப்போ 9 மணிக்கு மேல வேற. ஓகே. இது வந்து இந்த துரிய சந்தியான்றது அந்த சிறப்பாக தீட்சை பெற்றவர்கள் இது போன்று செய்வார்கள். ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பர். இந்த 4 சிவம்னா மங்களம், ராத்திரினா ராத்திரம் து ஞான வச்சனம்னா நமக்கு அந்த அவரை பற்றி அறிவு தரக்கூடியது. எப்படி கும்பத்தில் உள்ளே சென்றால் நாம் அது உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோமோ, அது போன்று உலகத்திற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாம் அனுபவித்து, அவரை அறிந்து அனுபவித்து ஒரு இன்பம் பிளிஸ். நீங்க தான் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா ஆரம்பிச்சீங்க. நமக்கு எல்லாமே இனிமேல் தான் அடுத்தது பங்குனி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்திரை, அது ஆரம்பம். ஆமா. எல்லாமே குருவுடைய வீட்டுக்கு போறாரு, அடுத்தது இங்கேருந்து குரு வீட்டுக்கு போறார். மாசிக்கு அப்புறம் பங்குனி, இது மாதிரி எல்லாமே நல்ல சலனங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த சிவராத்திரி நீங்க கிளைமேட்டிக் சேஞ்சஸும் வரும். இந்த குளிர் எங்க அம்மா சொல்லுவாங்க, குளிர் சிவராத்திரிக்கு அப்புறம் தான் குளிர் போகணும் அம்மா. விபூதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்ற வாரம் பார்த்தபடி அந்த விபூதியை நாம் இன்னைக்கு தான் நம்ம இது பண்றதுங்க, இன்னைக்கு தான் தயாரிக்கிறதுங்க. அதை உத்பவம் பண்றது இன்னைக்கு தான், சிவராத்திரி அன்னைக்கு தான். அந்த இரவு இருக்கு பாருங்க, அன்னைக்கு தான் தயாரிப்போம். சிவராத்திரி இரவுனா அன்னைக்கு அந்த அந்த சம்பந்தம் சதுர்தசி இருந்தாலே சரி, அது என்ன மரபோ அன்னைக்கு. அதாவது திரையோதசி சதுர்தசின்னு, திரையோதசி வந்து அம்பாளுடைய ஆகாரம், சதுர்தசி வந்து திரையோதசி உமாகாரா, சிவாகாரா சதுர்தசின்னு அந்த அம்பாளும் சிவனும் இயைந்தது. அர்த்தநாரீஸ்வரர் பேருங்க. ஞானமும் கிரியையும் போல. ஓகே. அந்த நம்ம அறிவும் வேண்டும், அதை செயல்படுத்தக்கூடிய அது ஆற்றலும் இருக்க வேண்டும். 2 இருந்தால் தானே ஒரு காரியம் நடத்த முடியும். அப்ப சிவாசக்தி திரையோதசியும் சதுர்தசி. அப்ப சிவராத்திரியிலேயே விசேஷமான சிவராத்திரி, இந்த சிவராத்திரியும் சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் திரையோதசி இருக்கும், அப்புறம் சதுர்தசி இருக்கும். அந்த வியாப்தி இருந்துடுத்துன்னா அன்னைக்கு பிரதோஷமும் இருக்கும், நைட்டு சிவராத்திரின்னு இருக்கும். அது மாதிரி இந்த முன்னாடி நாள் இது வருது, அதுக்கப்புறம் சதுர்தசி. சில நாள் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரதோஷம் இருக்கும், ஏன்னா அந்த பிரதோஷ காலத்துல திரையோதசி திதி இருக்கும், நைட்டு பார்த்தா சதுர்தசி வரும். புரியுது. அது மாதிரி பார்த்து அந்த காலத்துல தான் உபாசனை பண்ணுவாங்க. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நேயர்களே, மகா சிவராத்திரி குறித்து எனக்கு தெரிஞ்ச அளவில் கேட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஐயாவை சந்திக்கிறப்போ அதுக்கு பதில் பெற்று நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்திவிகடன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா, நன்றி, நமஸ்காரங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.